இந்த பாருங்கள், இது வந்து ஃப்ரெஷ் தைல 1000 ரூபாய் ஒரு, இது வந்து 1500 இந்த இது. போ நுனி சீட்டின்றி உட்பிரவேசிப்பது தடை. என்ன தமிழுப்பா பார்த்துக்கங்க. இப்போ தான் ஒன்று இது ஸ்ட்ராபெரியில், இது வந்து செர்ரி, இது செர்ரி பழம் மாதிரி இருக்கே. இது செர்ரி 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 செர்ரி, இது செர்ரி. ஸ்ட்ராபெரி ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்குது. இந்த பாருங்கள், இது வந்து செர்ரி தெரியுதா? இந்த பாருங்கள். வா டிக்கெட் டிக்கெட் கேட்டாங்க அக்கா. ஸ்ட்ராபெரி பாரடைஸ், ஸ்ட்ராபெரி ஃபார்ம். சரியா? நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்போர்ட் தாங்க. மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வீடியோ போகிறதுக்கு வசதியாக இருக்கும். வாங்க ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு உள்ளுக்குள்ளே போவோம். ஸ்ட்ராபெரியில் வந்து என்ன செய்யுது? ஸ்ட்ராபெரி சீஸ் கேக், ஸ்ட்ராபெரி வஃபல், ஸ்ட்ராபெரி வஃபல் என்ன, ஸ்ட்ராபெரி ஸ்வீஸ் ரோல் எங்கே இருக்குது? ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். ஓகே, இங்கே ஸ்ட்ராபெரியில் தயாரிக்கப்பட்ட கேக்குலேருந்து, ஜூஸ்லேருந்து, ஐஸ்கிரீம்லேருந்து எல்லாமே கிடைக்கும். ஆனால் கீழே ஒன்று போட்டால் தான் பௌத்த கலக்கிடுச்சு. படங்களில் காட்சிப்படுத்துவதற்கு மட்டுமே. உண்மையான தயாரிப்பின் தோற்றம் மாறுபடும். டப்பா சாமி, நம்ம இதுலேயுமா வாங்கியாச்சு. டிக்கெட்டு வாங்கிட்டு உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு 100 ரூபாய் டிக்கெட்டு. இங்கே வண்டியிலையும் போகலாம், வண்டியிலையும் கொண்டு நடந்து போவாங்க. ஆனால் இங்கே வந்து இப்படி நடந்து போகிறது நமக்கு பார்க்கலாம். நடந்து போய் மெதுவாக பார்த்துட்டு வர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டிக்கெட் வாங்கின கவுண்டரில் வந்து இப்போ வந்து தேயிலையும் இருக்குது. அதை இங்கே வந்து ஃப்ரெஷ் தேயிலை. இந்த பாருங்கள், இது வந்து ஃப்ரெஷ் தேயிலை 1000 ரூபாய் ஒரு, இது வந்து 1500 இந்த இது. இந்த தேயிலை வந்து 1500 ஃப்ரெஷ் தேயிலை இங்கே உள்ளது ஸ்ரீலங்கன். இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்மில் வந்து தேயிலையும் இருக்குது. தலவாக்கலை தேயிலை பேர், தலவாக்கலை தேயிலை. வயஸ் இங்கே பாருங்கள், இந்த பூவெல்லாம் வந்து நம்ம சோய்க்கில் வந்து தொட்டியில் வச்சு கூறு போட்டு விற்பாங்க. இங்கே வந்து சைடில் வளர்ந்து நிறையா கிடைக்கும். இந்த பூ தெரியுது, ஞாபகம் இருக்கா? நான் எங்கள் வீட்டு கார்டனில் வந்து இதை வாங்கி வச்சுருக்கிறேன். நம்ம மாம்ஸ் வாங்கிட்டு வர சொல்லுவாங்கல்ல, எப்படி? ஓகே, இதான் நண்பா ஸ்ட்ராபெரி ஃபார்ம் பார்க்க போகிற இடம் இது. அதோட இது இடங்களை பார்த்தீங்களா? எப்படி? இப்போ நம்ம வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்மோடைய போகிற வழி தான் இது. அங்கிட்டு அந்த சைடு கார்லேயும் கொண்டு போவாங்க. அதுக்கு டிக்கெட் சார்ஜ் கூட நினைக்கிறேன். இப்போ நடந்தும் போய் பார்க்கலாமா? ரொம்ப தூரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. மலையை பார்த்தீங்களா? நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். நுனி சீட்டின்றி உட்பிரவேசிப்பது தடை. என்ன தமிழுப்பா. இதே நம்ம ஊராக இருந்தாக்கா என்னது, நுழைவு கட்டணமின்றி உள்ளே செல்லாதீர்கள், இல்லை உட்பிரவேசிக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்கோம். நுழைவு சீட்டின்றி உட்பிரவேசிப்பது தடை. பரவாயில்ல, ஓகே. ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு நம்ம இப்போ ஆட்டோ ஜசிம்பாய் போயிட்டாரு. ஆஹா, விட்டுட்டு போயிட்டாரே. போம். எப்படி? இந்த பூ தான் நான் சொன்ன பூ. எப்படி? ஃப்ரெஷ் பூ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? சும்மா சைடில் சும்மா வளர்ந்துருக்குது. சைடில் வச்சுருக்காங்க போல இருக்குது. அது பாட்டில் பிடிச்சிருச்சு. இந்த பாருங்கள், மூங்கில் சும்மா சாதாரணமாக வளர்ந்துருக்கு. இப்போ தான் குட்டி மூங்கிலாக இருக்குது. இதெல்லாம் வளர்ந்துச்சுண்டாக்க செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி வாங்க, ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். இந்த பாருங்கள் மூங்கில். இதெல்லாம் இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு இங்கேருந்து தான் வாட்டர் சப்ளை ஆகுதுன்னு நினைக்கிறேன். மோட்டார் பம்ப் இங்கே தான் நினைக்கிறேன். ஹாய், இந்த பாருங்கள் ஸ்ட்ராபெரி. இது சாத்தியிருக்கு கதவு. இங்கிட்டு போம். இந்த இருக்குது பா. இதான்ப்பா ஸ்ட்ராபெரி ஃபார்ம். பார்த்துக்கங்க. இப்போ தான் ஒன்று இது ஸ்ட்ராபெரியில், இது வந்து செர்ரி. இது செர்ரி பழம் மாதிரி இருக்கே.
இது செர்ரி இது செர்ரி. ஸ்ட்ராபெரி ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்குது. இந்த பாருங்கள், இது வந்து செர்ரி. தெரியுதா? இப்போ தான் காய்க்குது. இந்த பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. தெரியுதா? செர்ரி பழம். வாங்க உள்ளே போவோம் ஸ்ட்ராபெரியை பார்க்க. இது செர்ரி ஃபார்ம் உள்ளுக்குள்ளே இது ஒரு செக்ஷன் போல் தெரியுது. அடுத்து வாங்க, ஸ்ட்ராபெரி அனுமதியின்றி பழங்களை பறிப்பது முற்றிலும் தடை. தண்டப்பணம் 500 ரூபாய். எப்படி சூப்பரில்? ஓகே வாங்க உள்ள போவோம். இதுதான் ஸ்ட்ராபெரி ஃபார்ம். எப்படி சூப்பராக இருக்கா? வாவ், இந்த பாருங்க. வாவ், டிக்கெட் டிக்கெட் கேட்டாங்க அக்கா. டிக்கெட்டு பின்னால் இருக்குன்னு சொல்லியாச்சு. இந்த இருக்கு பாருங்கள், இதுதான் ஸ்ட்ராபெரி. எப்படி இப்போ தான் வந்திருக்கு ஒன்று ஒன்றா. தடை செய்யப்பட்ட பகுதி. கையை வைக்கக்கூடாது. கையை வச்சா கையில் அடி விழுவும். கேமராலாம் ஃபிட் பண்ணியிருக்குது மகனே. பிச்சு வாயில் போட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன், 500 ரூபா தண்டப்பணம் கட்டுவீர்கள். எப்படி? இதுதான் ஸ்ட்ராபெரி ஃபார்ம். நல்லா இருக்கா? இது என்னப்பா இது, ஒரு ஆள் நடக்கக்கூட இடம் இல்லையே, கொஞ்சம் இடம் விட்டு செஞ்சுருக்கலாமே. இங்கிட்டு கொஞ்சம் பெரிய காயாக இருக்குது நான் நினைக்கிறேன். இது என்ன தடை செய்யப்பட்ட பகுதியாக இதுவும்? ஓகே, இதெல்லாம் இப்போ தான் அறுவடைக்கு ரெடியாக இருக்குது போல இருக்குது. ஓகே, வேணாம் இப்போ நம்மளே பிக்கலாமாப்பா. ஏதோ சைஸ் அந்த மாதிரி ஏதோ பிக்கிறாங்க போல இருக்கு. இங்கே பாருங்க, இப்போ தான் இது ஃபார்ம் போட்டிருக்கிறாங்க. இந்த பாருங்க, இதுதான் ஸ்ட்ராபெரி. கிட்டம் இருக்குது. இந்த பாருங்க. இதுதான் ஸ்ட்ராபெரி ஃபார்மு. அந்த பார்த்துட்டு வந்தோமில்ல பால் பண்ணை, அந்த பால் பண்ணையிலேருந்து திருப்பி நூறலியா போடுற வழியில் இந்த ஸ்ட்ராபெரி பண்ணை இருக்குது. பார்த்துங்க, ஜசிம்பாய் மேலே போடுறாரு. ஓகே நண்பா, இது வெளியாகிற இடமா? பாருங்கள், இதுதான் ஸ்ட்ராபெரி ஃபார்ம். வா, இங்கே பாருங்க. வா, இன்னும் போட்டிருக்காங்க நிறையா. சல்லி கொடுத்து பிக்கலும் அங்கே. எங்கே அங்கே போனால் சல்லி கொடுத்து பிக்கலும். பெரிய காய் 8 காய் வச்சு 1300 ரூபா. ஓ அப்படியா? அங்கே போனாக்க காசு கொடுத்து பிக்கலாமா? இந்த பாருங்க, இங்கிட்டலாம் சல்லி கொடுத்து பிக்கிறாக்கள் படுத்தாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எப்படி நல்லா இருக்கா? எப்படி வியூஸ் சும்மா அல்லதில்ல. இதுதான் நூறலியாவில் உள்ள ஸ்ட்ராபெரி ஃபார்ம். நமக்கு பிச்சுக்கலாமா, ஆனால் காசை கொடுத்துட்டு பிச்சுக்கணுமா. அது குறிப்பிட்ட ஒரு அளவு தானே, எத்தனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். எப்படி ஸ்ட்ராபெரி ஃபார்ம் பார்த்தீங்களா? உட்பிரவேசிக்க தடை, நோ என்ட்ரின்னு போட்டிருக்கு. நண்பா, இப்போ நம்ம வந்து இந்த ஸ்ட்ராபெரி தோட்டத்தை பார்த்தாச்சு. ஸ்ட்ராபெரி தோட்டத்தை பார்த்துட்டு இப்போ நம்ம நூறலியா கார்டன் போகிறோம். ஓகே நண்பா, எப்படி மூங்கில் அப்படியே வளைச்சி கட்டியிருக்காங்க. மூங்கில் நிறையா வளர்ந்துருக்குது. இங்கே வந்து மூங்கில் வந்து அவ்வளோதுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன தெரியாது. இங்கே ஸ்ரீலங்காவில் உள்ள நண்பர்கள் யாராவது பார்த்தீங்கன்னாக்க இங்கே மூங்கில் வேலையாக இருக்குமா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே நண்பா, இதுதான் ஸ்ட்ராபெரி தோட்டம் உள்ளுக்குள்ளே. இங்கே வண்டியை போட்டு அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டு 100 ரூபா டிக்கெட்டு வாங்கிட்டு நூறலியாவுக்கு வந்தாக்கா ஸ்ட்ராபெரி தோட்டத்தை பார்க்காம போகாதீங்க. இங்கிட்ட பின்னால் காட்டுறோம் பாருங்கள் வியூஸு. இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்மில் இங்கே வந்து இந்த பிள்ளைங்களுக்கு தேவையான இந்த தொப்பி ஐட்டம்ஸு, இந்த விளையாட்டு இது வந்து இந்த மைக்ரோஃபோன் ஹெட்ஃபோன் மாதிரி உள்ளது. இது
சரியா? அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து தொப்பி ஐட்டங்கள் இந்த பாருங்கள், ஜாக்கெட். ஏன்னா இங்கே குளிர் இடங்கிறதுனால இங்கே வந்து இங்கேயும் ஜாக்கெட்லாம் விற்கிறாங்க. ஒரு ஜாக்கெட்டோட விலை என்னன்னு தெரியல, கடையில் ஆளை காணும். வாங்க. ஹலோ, யாரும் இல்லையா? எப்பா கவுபாய் தொப்பியெல்லாம் இருக்குப்பா. விலை எவ்வளோன்னு தெரியல. இதோட விலை, இந்த தொப்பியோட விலை 650 ரூபான்னு சொன்னார். அதுக்கப்புறம் இந்த தொப்பி நம்ம ஏற்கனவே நம்ம கொய்த்தில் நம்ம வாங்கினோம். அது இதெல்லாம் வந்து ஒரு 60 தினார் தான், 60 தினார் 1 தினார் தான் கொய்த்தில். சூப்பர் கேப்பெல்லாம் இருக்குப்பா. இங்கே பாருங்கள். அட இங்கெல்லாம் இருக்கு மேலே எல்லாம். பரவாயில்லையே, சூப்பராக இருக்கு. இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்மில் வந்து யாராவது வந்தீங்கன்னாக்கா இந்த பாருங்கள், இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்மில் இங்கே வந்து தொப்பிகள், ஜாக்கெட் எல்லா கடையும் இங்கே எல்லா ஜாமானும் இங்கே கிடைக்கும். இங்கே பாருங்கள் தொப்பி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இந்த தொப்பி ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. ஓகே நண்பா, கிளம்புவோம். எப்படி சூப்பராக இருக்கா? சும்மா காற்று 24 நேரமாக அப்படியே வந்த மாதிரி கூல் காற்று தான். சரி ஓகே நண்பா, கிளம்புவோம். மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் தாங்க நண்பா ப்ளீஸ். ஓகே கிளம்புவோமா? See you.